ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்துட்டு எவ்வளோ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் ஹேர் க்ரோத் ஆக மாட்டுக்கு சொல்கிறீங்க. ஒரு சிலர் சொல்கிறீங்க எவ்வளோ தான் ஹேர் ஃபால்க்காக நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக மாட்டுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்லேயும் சரி ஹேர் ஃபால்லையும் சரி ஹேர் மாஸ்க் மட்டுமே நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஒரு 100% இருக்குது அப்படின்னா அதில் 75% நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கில் தாங்க நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் சரி ஹேர் க்ரோத்துமே இருக்குது. மீதி இருக்கிற 25% தான் ஹேர் மாஸ்க்கு ஹேர் ஆயிலில் வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டேக்கு, ரெண்டாவது ஹேர் ஆயில், மூணாவது தாங்க ஹேர் மாஸ்க்கு. நம்மளோட ஹேர் க்ரோத் வந்துட்டு நம்ம இன்டேக்காக எடுக்கிறது தான் நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எடுக்கும்போதே அதாவது நம்ம வந்துட்டு நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் நார்மலாகவே நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஹேர் மாஸ்க்கோ ஹேர் ஆயிலோ அதிகம் தேவைப்படாது. மற்றபடி ஹேர் ஆயில் அப்படிங்கிறது நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா வந்துட்டு மாய்ஸ்சரைசிங்காகவும் நம்ம ஹேரையுமே நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப் நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஆயிலும் அதில் வந்துட்டு ஒரு பங்கு எடுக்கும். மற்றபடி ஆயில் மட்டுமே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம இன்டேக் தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம என்ன தான் இன்டேக் எடுத்தாலும் நம்மளோட ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் வந்துட்டு ஆயில் தாங்க நெக்ஸ்ட் லெவலில். நீங்கள் வந்துட்டு எந்த விதமான ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு கடையில் காஸ்ட்லியான ஆயில் வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே ப்ராப்பராக என்றைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லா நாளும் ஹேருக்கு ஆயில் வைக்கணும்னா கண்டிப்பாக வேண்டாம். உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தால் மட்டும் ஒரு மைல்டான ஆயிலை வந்துட்டு உங்களோட ஹேரோட லென்த்தில் வந்துட்டு வேணால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு சீக்கிரம் ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் மாஸ்க் எதனால் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன தான் வந்துட்டு இன்டேக்கும் நல்லா எடுத்துகிட்டு இருப்போம், ஆயிலும் அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். இருந்தாலுமே நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு பொடுகு இருக்கும். அந்த பொடுகு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு புதுமுடி தழுத்து வர விடாமல் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பை வந்துட்டு நல்லா அடைச்சிருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே கம்மி பண்ணி நமக்கு வந்துட்டு ஸ்கேல்ப் நல்லா க்ளீன் ஆகும். இன்னொன்று வந்துட்டு நம்மளோட ஹேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னதான் இன்டேக்காக எடுத்தாலும் நம்ம ஹேருக்கு வந்துட்டு ஒழுங்காக ஆயில் வச்சு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகும். அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இன்டேக் எடுக்கும்போது அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாமல் நம்ம ஹேரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஹேருக்கும் ஒரு ஹெல்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்குமே எல்லா ஹெல்த்தையுமே கொடுக்குமா. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஹேர் க்ரோத் வந்துட்டு ரொம்பவே டிலே ஆகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம இன்டேக்கும் நல்லா எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கும் சரி நம்ம ஹேருக்கும் வந்துட்டு மெயின்டைன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்துட்டு ஒன்லி ஹேர் மாஸ்க் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் க்ரோத் ஆக மாட்டுக்கு, எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆக மாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னால் அது ரொம்பவே தப்புங்க. முதல்ல வந்துட்டு நீங்கள் ஹேர் க்ரோத் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டேக்கை வந்துட்டு சரி பண்ணுங்கள். இன்டேக் வந்துட்டு நீங்கள் அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ப்ராப்பராக வந்துட்டு அதிகமாக ப்ரோட்டீன் இருக்க மாதிரியும் வாரத்தில் ஒரு நாள் கீரை இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாம ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஹேர் மாஸ்க் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க்குக்கு நான் 3 இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆளி விதை எடுத்திருக்கேன், அது கூடவே கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அப்புறமா செம்பருத்திப்பூ எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஆளி விதை வந்துட்டு அதுலேருந்து வர ஜெல் வந்துட்டு நம்ம ஹேரை நல்லா சாஃப்டாகவும் சில்கியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டியை அதிகரிக்கும். அதாவது ஹேர் பிரேக்கேஜை கம்மி பண்ணி ஸ்ப்ளிட்டன்ஸையுமே நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். இதில் சேர்த்துருக்க கருஞ்சீரகம் வந்துட்டு ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் எதுவும் வராமலும் ஃபங்கஸ் வந்துட்டு எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். செம்பருத்திப்பூ வந்துட்டு ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமலும் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்குமே செம்பருத்திப்பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எடுத்துருக்கிற 3 இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து என்னோடய ஹேரோட லென்த்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் இதை வந்துட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இதை வந்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூடாக இருக்கும்போதே இதை வந்துட்டு ஒரு
அரிப்பை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஆறின பிறகுனா இந்த மாதிரி அரிப்பு வச்சு அரிக்க முடியாது, ஏதாச்சும் துணியை வச்சு தான் அரித்து எடுக்க முடியும். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சூடாக இருக்கும்போது அரிப்பு வச்சு அரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிடக்கூடாது, நல்லா ஆற வச்சு கூலிங் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா நான் இது கூட வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 1 ஸ்பூன் போல் கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். கேஸ்ட் ஆயில் வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண பிறகு நம்ம ஹேர் இன்னுமே நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இன்றைக்கி ஹேரோட லென்த்தில் வந்துட்டு அதிகமாக ஆயில் அப்ளை பண்ணலை. இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணலை. நேற்று நைட்டு ஸ்கேல்பில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதே ஆயில்னால் நான் இன்றைக்கி வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு கூட கொஞ்சமாக கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். எப்போதும் போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா சிக்கெடுத்து நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு தாங்க அப்ளை பண்ணுறேன். இந்த ஹேர் மாஸ்க் ஜெல் ஃபார்மில் இருக்கிறனால நான் வந்துட்டு 2 பார்ட்டிஷனாக பிரிக்கலை. இப்படியே அப்ளை பண்ணாலும் நல்லா வந்துட்டு ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேரோட லென்த்லேயும் சரி நல்லா அப்ளை ஆகும் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பார்ட்டிஷன் எடுக்காமல் அப்படியே அப்ளை பண்ணி நல்லா பன் போட்டு வச்சுட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஆல்ரெடி என்னுடைய ஹேர் வந்துட்டு வேவி ஹேர் தான், அதனாலே அதிகமாகவே வேவி இருக்கும். நான் வந்துட்டு நல்லா சீப் வச்சு சிக்கெடுத்த போது தான் என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா சில்கியான லுக்கு கொடுக்கும். நான் வந்துட்டு எப்போதும் போல் என்னோடய ஹேரை வந்துட்டு சீப் வச்சு சிக்கெடுக்காமல் கம்பி வச்சு தான் எப்போது சிக்கெடுப்பேன். இன்றைக்கி என் கம்பியை பாப்பா எங்கேயோ தூக்கி போட்டனால இந்த ஹேர் பண்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத வச்சு நான் வந்துட்டு சிக் எடுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஹேர் வந்துட்டு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி உள்ளது, ரைட் சைடில் உள்ளது இப்போ உள்ளது. நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு 5 சென்டிமீட்டர் போல் ஹேர் கட் பண்ணேன். எனக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறது, கீழே வரைக்குமே எனக்கு அடர்த்தி இருக்காது, ஆனால் இப்போ வந்துட்டு நல்லா ஒரு அடர்த்தி இருக்குது. இருந்ததை விட ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்குது. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாகவும் நல்லா ஷைனிங் லுக்காகவும் இருந்தது. அதே சமயம் ஹேரும் நல்லா பவுன்ஸியாகவும் இருந்ததுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஹேர் க்ரோத் கண்டிப்பாக ஆகும். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு ஹேரில் ஒரு க்ரோத்து தெரியும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா எல்லா மாற்றமும் உடனே கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.